ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூஎஸ், நான் தான் வாங்கப்படலாம் அனந்து பேசுகிறேன். இப்போ நம்ம வடிவேலு ஃபகத் ஃபாசில் நடிப்பில் வந்திருக்கிற மாரீசன் இதுதான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படம் தேட்டரில் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை சுதீஷ் சங்கர்னு டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திருட்டு வேலைக்காக ஜெயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் பண்ண நம்ம ஃபகத் ஃபாசில் ஒரு வீட்டில் திருடலான்னு போகிறாரு. அங்கே எதனா கொள்ளைக்கலாம் பார்த்தா விலங்கு போடப்பட்டு நம்ம வடிவேலு அங்கே உட்காந்துருக்காப்புல. அவருக்கு அல்ஜீமர் தான், அப்பப்போ மறந்து போகிற வியாதி. என் பையன் அந்த வந்துட்டு போனான்ப்பா, வரவே இல்லை, என்னை எப்படியா காப்பாற்றுன்றாரு. ஸோ அவர்கிட்ட தான் பணத்தை ஆட்டையாக போடலாம் நினைக்கிறேன் நம்ம ஃபகத் ஃபாசில். அவரை கூட்டிட்டு கொண்டு போய் திருவண்ணாமலையில் விடணும். அது நாகர்கோவிலேருந்து திருவண்ணாமலை இந்த ட்ராவலிங் டூலர்லேயே போகிறாங்க. இது இந்த ரெண்டு பேரும் நடிப்பை வச்சு ஒரு நாள் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி இயக்குனர் நமக்கு சொல்லியிருக்காரு. இதில் வடிவேலு யார், அவர் பேக்ரவுண்ட் என்ன, ஃபகத் ஃபாசில் வடிவேலு என்ன நடந்தது, இதெல்லாம் கொஞ்சம் விறுவிறுப்பாகவும் அதே சமயத்தில் கொஞ்சம் லென்த்தியாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் வடிவேலு ஒரு பீரியடில் மற்றவங்கள வருத்தி காமெடி பண்ணுவாங்க, இந்த கவுண்டமணி சந்தான ஸ்டைலு. இவர் தன்னைத்தானே வருத்தி நின்னாலே காமெடின்ற அளவுக்கு என்னோடய பாடி லாங்குவேஜ் டாபிக் பேசுகிறது, யாருமே துன்புறுத்தாமல் தன்னைத்தானே துன்புறுத்தி ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானாக இருந்தார். 2011 அப்புறம் சில அரசியல் சொல்லி அவருக்கு வாய்ப்பு போய் அதுக்கப்புறம் இப்போ ஒரு மாமன்னா நல்லா ரோல் பண்ணார். திரும்ப அதே காம்போ இந்த படத்துலேயும் வந்திருக்கு. தன் நடிப்பு நல்ல ஒரு குணச்சித்த நடிகர் ஏற்கனவே தேர்மகன்லேயே ப்ரூவ் பண்ணவர். இதுலேயும் தான் நடிக்க முடியுன்றதையும் அதே சமயத்தில் அந்த இயல்பாக அவருக்கு வர நகைச்சுவையும் வரதுனால ஈஸியாக அந்த கேரக்டருக்கு பொருந்திடுறாரு. ஃபகத் ஃபாசில் நடிப்பு பற்றி நம்ம சொல்லவே வேணாம். இதில் சீரியஸாக நிறையா படங்களில் பண்ண அந்த சின்ன சின்ன திருட்டு வேலை பண்ணுற படம் தான். வேட்டையில் கூட ரோல் பண்ணியிருப்பார். பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் டுவோர்ட்ஸ் தி எண்டு வடிவேலு மேலே இவர் காட்டுற கோபம் பாசம் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காப்புல. படத்தில் அவங்க 2 பேர் தான் மெயின் கேரக்டர். இவங்க 2 பேரை வச்சு மேஜரான 2 பேரை ஒரு படம் ஃபுல்லாக பண்ணுறதுன்றது ஒரு கேட்டான் வால் மாதிரி தான். ஏன்னா பெரிய கேரக்டர்ஸ் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் போர் அடித்தா கூட நமக்கு அப்படியே படம் உட்காந்துரும். அந்த விதத்தில் அவங்க 2 கேரக்டரும் நல்லா இருக்குது. இவங்க நல்லா நடித்ததுனால நமக்கு போர் அடிக்காமல் படத்தை பார்க்க முடியுது. ட்ராவலிங் மூவி நம்ம நிறையா பார்த்துருப்போம். அதில் தமிழில் சொல்லணும்னா அன்பே சிவம் நல்லா பேசப்பட்ட படம். 2 பேர் ஒரு கான்ட்ரடிக்ஷியான கேரக்டர் மீட் பண்ணி அவங்க ட்ராவல் பண்ணும்போது என்ன அதுக்கான முடிச்சலன்னு ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. மலையாளத்தில் இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு. பட் இந்த படத்தோட ப்ளஸ் ஃபஸ்ட் ஆஃப் போகிறது தெரில. ஏன்னா ஜெயிலேருந்து வர ஃபகத் ஃபாசில் நம்ம வடிவேலுவை சந்திக்கிறாரு. அவர்கிட்ட பணைய ஆட்டையை போடலாம்னு நினைக்கிறாரு. வடிவேலு அப்பப்போ இவரை தான் பையன் நினைக்கிறாரு, அப்புறம் உண்மையான பேரை சொல்கிறாரு. ஏதோ ஒரு முடிச்சுகள் மூலமாக படம் அப்படியே போகுது. திருவண்ணாமலைக்கு முன்னாடி அவர் வேற ஒரு ஊருக்கு போகணுன்றாரு, அங்கே கூட்டு போகிறாரு. ஸோ வடிவேலுக்கு என்னமோ ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பதப்பதப்பு நம்ம படத்தில் இன்ட்ரோ வரையும் கொண்டு போனது இயக்குனருக்கு ப்ளஸ்ஸு. அதேமாதிரி வடிவேலு போய் மீட் பண்ணுற திருவண்ணாமலை அந்த லொக்கேஷனை ஃபுல்லாக ஒரு ட்ராவலிங் பண்ணும்போது ஒரு அருமையான சுற்றி இருக்கிற அந்த வயல்வெளிகள் எல்லாமே பார்க்குறதுக்கு ரம்மியமாக இருக்குது. இன்டர்வலுக்கு அப்புறம் படம் வேறு ஒரு டேர்ன் எடுக்கிறது. அது ஒரு ட்விஸ்டிங்காக பட்டால் கூட அந்த பிளாட் சொன்னால் ஸ்பாய்லர் ஆகிடும். ஒரு வழக்கமான பிளாட் மாதிரி படுறது படத்தோட அந்த வேகத்தையும் படத்து மேலே நம்மளுக்கு எதிர்பார்ப்பையும் அப்படியே குறைச்சிருது. இதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டாங்களா அப்படின்னு. பட் வடிவேலு கேரக்டர் ஒரு டேர்ன் எடுக்கிறதும் அதுக்கு ஃபகத் ஃபாசில் ஆப்போனண்ட்டாக போகிறதும் கிளைமேக்ஸ் சீன்ஸும் படத்தை நல்லா இருக்குது. படத்தோட பிளாட் இன்னும் பெட்டராக வச்சுருக்கலாம் அப்படின்னு தோணால் கூட இந்த இருக்கிற கதையில் முடிஞ்சது நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக படத்தை கொண்டு போயிருக்காங்க. 2 பேர் நடிப்பு, ரீரெக்கார்டிங், லொக்கேஷன் எல்லாமே அது கை கொடுத்துருக்கு. சில லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்தால் கூட ஒரு த்ரில்லர் படம், ட்ராவல் படம் இது ரெண்டையுமே இணைச்சி ஒரு நேர்கோட்டில் இயக்குனர் பயணிக்க வச்சிருக்கிறாரு. மாரீசன் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தால் ஒரு பெரிய ஒரு த்ரில்லராக வந்திருக்கும். பர்டிகுலராக செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் பட்டிங் டிங்கரிங்லாம் பார்த்து கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே விறுவிறுப்பாக கொண்டு போயிருந்து அவங்க கன்வீனியன்ட்டுக்கு வைக்காமல் கொஞ்சம் ஆடியன்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் இன்வால்மெண்ட்டாக பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு நல்ல ஹிட்டாக படம் போயிருக்கும். ஆனால் தேட்டரில் பெருசாக போல. பட் ஓடிடியில் பார்க்குறதுக்கும் தேட்டரில் மிஸ் பண்ணவங்களும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். வாங்கப்படம் பஞ்சலைன் மாரீசன் மயக்குகிறான் 2.75 ஸ்டார் ரேட்டிங். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்கப்படம் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.